சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபயஸ்தாங்கித கருணாமூர்த்தி சர்வவியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நரசிம்மா மாதா நரசிம்ம பிதா நரசிம்ம பிராதா நரசிம்ம சகா நரசிம்ம வித்யா நரசிம்ம திரவிலம் நரசிம்ம சுவாமி நரசிம்ம சகலம் நரசிம்ம இதோ நரசிம்ம பிரதோ நரசிம்ம யதோ யாஹி ததோ நரசிம்ம நரசிம்ம தேவாத்பரோ நகசீஸ் தஸ்மான் நரசிம்ம சரணம் பிரத்யாக ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஆகஸ்ட் 12 முதல் ஆகஸ்ட் 18 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. ஓம் ஸ்ரீ ராகவே நமக. மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கிய இந்த மகர ராசிக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு. 2ல் சனி இருக்கார், வக்ரகதியில் இருக்கார். 3ல் ராகு உபஜயஸ்தானம் அற்புதம். 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். குருவனுடைய பார்வை மிக பிரமாதமாக 9ஆம் இடம் 11ஆம் இடம் ராசியை பார்க்குறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலையும் குரு பார்வையும் மிக சிறப்பாக இருப்பதால் என்னதான் 7.5 சனி போனாலும் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சௌக்கியமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக உறுதிப்பட சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியை குரு பார்க்குறார். ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு. 7.5 சனிக்கு நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் சனி பகவான் தான். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி ராசியை குரு பார்ப்பது மிக சிறப்பு. 5ல் குரு அதை விட சிறப்பு. தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். முதல் ரவுண்டு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை தான். ஆனால் 2வது சுற்று செகண்ட் ரவுண்டு 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த சனி பகவான் நல்லதே செய்வார். இதுதான் பாதை, இதுதான் பயணம், இதுதான் வாழ்க்கைன்னு செம்மைப்படுத்தி விட்டு போவார். அப்படி ஒரு அற்புதம். இருந்தாலும் சனி வக்ரகதியில் இருப்பதால் மகர ராசியில் இருப்பதாக ஒரு ஐதீகம். அதனால் டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், மந்திச்சூட்டம். அதாவது ஜென்மத்தில் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா முன்வீட்டு பலனை தருவார். டென்ஷன், பரபரப்பு, எங்கே போனாலும் டென்ஷன், எங்கே போனாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இருந்தாலும் 2ஆம் இடத்தில் சனி இருந்து வக்ரகதியில் இருப்பதால் பணம் பல வகையில் பையை நிரப்பும். ஏன் என்று சொன்னால் 11ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். இப்போ 11ஆம் வீட்டை குரு பார்த்தா உங்களுக்கு அளவு கடந்த வருமானம், அளவு கடந்த ஒரு சந்தோஷத்தில் இருக்க போகிறீங்க. இப்போ யாராவது பணம் கேட்டால் இல்லைன்னு சொல்லாத எடுத்து கொடுத்துடாதீங்க. கொடுத்த பணம் வசூலாகாது. சரியா? அது மட்டும் இல்லை, 2ல் சனி இருந்து வக்ரகதியில் இருக்கிறதால குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமல்ல, கணவன் மனைவி மட்டுமல்ல, வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் அனைவர்களுமே உங்களுக்கு அனைவர்கள்கிட்டையும் பார்த்து தான் பேசணும். பிரச்சனை வரும், சண்டை சச்சரவு வரும். எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மற்றபடி 3ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் ராகு அமர்வது மிக மிக சிறப்பு. ராகு பகவான் உங்களுக்கு கொட்டி கொடுக்க போகிறார். அதுவும் இம்போர்ட்டிங். ராகுன்னு சொன்னாலே வெளிநாட்டு சமாச்சாரம், தொழில், இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுறது, வெளிநாட்டு போய் இப்போ கல்வி படிக்க, உயர்கல்வி படிக்க, இல்லை வெளிநாட்டில் போய் தொழில் பண்ண, உத்தியோகம் பண்ண, இப்படி ஏதாவது ஒரு அமைப்பை ஏற்படுத்தி விடுவார். இல்லை உள்நாட்டிலே பண்ணாலும் நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்துவார். தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை பார்க்கக்கூடிய நிலை இருக்கும். மைனஸுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 5ல் போய் குருவோடு இணைஞ்சி குரு மங்கள யோகம் பெறுகிறார். பூர்வீகத்தில் நல்ல ஒரு அமைப்பு,
குலதெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும். ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் இருக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேம்பாடு அடையக்கூடிய நிலை. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்களுக்கு நல்ல அற்புதமான உங்கள் சந்தோஷமான ஒரு நிலை பிரிவினை, அதாவது அந்த சொத்து உங்களுக்கு கைக்கு வரும். மற்றபடி 7ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியன் புதன் இணைந்திருக்கிறார்கள். அதாவது கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், இதில் பாருங்கள் 6 குடையவன் அணிஞ்சிருக்கான், 8 குடையவன் அணிஞ்சிருக்கான் 7ஆம் இடத்துல போய். இருந்தாலும் சூரியன் புதனாக இருப்பதால் கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். ஆனால் கணவன் மனைவி கிட்ட மாத்திரம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரத்தான் வரும். விட்டு கொடுத்து தான் போகும். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தும் சனி பார்வையில் இருக்கிறதால எந்த ஒரு அசிங்கம் அவமானங்கள் வராத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி 9ஆம் இடத்துல குரு இருக்கிறார், குரு பார்க்குறார். அப்போது ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்ற மாதிரி 9ஆம் இடத்தை குரு பார்த்தால் உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் கடவுளுடைய அனுகிரகத்தால். அப்போது கடவுளை குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள், இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு பண்ணிக்கோங்க. மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். தந்தையால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இது. 10ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருந்த போதிலும் 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குறதால சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும். இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். இல்லை வேலையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குதல், லாபமயம். மூத்த சகோதரத்தால் ஆதரவு உண்டு. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இருந்தாலும் சண்டை சச்சரவு வரும். பணம் இரட்டிப்பாகும். நல்ல பண வரவை பெறக்கூடிய, பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய ஒரு தருணம். தொழிலில் ஒரு முன்னேற்றம், உத்தியோகத்தில் ஒரு மாறுதலோ இல்லை ஒரு திருப்புமுனை ஏற்பட்டு நல்ல ஒரு சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய சூழலும் ஏற்படும். மற்றபடி கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வரும். வெளியூர் வெளிநாட்டு சமாச்சாரங்கள் அனுகூலத்தை தரும். மற்றபடி ரேஸு, சீட்டாட்டம், ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். சாதிக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க.